இன்றைய பெண்கள் குணம் படைத்த ஆண்களை மட்டுமே விரும்புகிறார்கள். உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் ஈடு கொடுத்த ஷாஜகானோடு வாழ்ந்த மும்தாஜிக்கு தாஜ்மஹால் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். தாஜ்மஹால் ஏதோ சும்மா எடுப்புல கட்டி போடல. 14வது பிரசவத்தில் மும்தாஜ் இறந்து போயிடுறாங்க. ஷாஜகானிடம் இருக்கின்ற அந்த குணாதிசயங்களை எல்லாம் தெரிந்து அவனை மன்னனாக வைத்துக் கொண்டிருந்த அந்த மும்தாஜ் ஏக்கம், ஷாஜகானுக்கு ஐயோ மனைவி இறந்து போயிட்டாள் என்ற ஏக்கம். ஊர்ல இருக்கிற எல்லா ஓவியனையும் கூப்பிட்டான். என்னுடைய மனைவிக்காக ஒரு நினைவு சின்னம் கட்ட போறேன், அதுக்காக ஒரு சிறந்த ஓவியனை தேர்ந்தெடுக்கிறேன்னு எல்லாருக்கும் தேர்வு வச்சான், டெஸ்ட். அதுல ஒரு ஏழை ஓவியன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த ஓவியனை பார்த்து அவையில கூப்பிட்டு ஷாஜகான் சொன்னான், தம்பி நீங்க வரைஞ்சி கொடுக்கிற படம் தலைமுறைக்கு மக்கள் பார்த்து வணங்குகிற வாழ்த்துகிற படமா இருக்கணும், வரைஞ்சிட்டு வான்னு சொன்னான். அவன் போயிட்டு படம் வரைஞ்சிட்டு வந்து, மன்னா படம். ஷாஜகானுக்கு பிடிக்கல, வேற வரைஞ்சிட்டு வான்னு சொன்னான். 2வது நாள் போயிட்டு வந்து, மன்னா படம். ஷாஜகானுக்கு பிடிக்கல, வேற வரைஞ்சிட்டு வான்னு சொன்னான். 3வது நாள் வந்த, மன்னா படம். டே கொன்னே போட்டுருவேன். ஏன்னா மன்னனுக்கு அப்ப எல்லாம் பொறுமை இல்லை, இப்ப இருக்கிற ஆட்களுக்கு மாதிரி. நாளைக்கு படத்தை கொண்டுட்டு வரலனா உன்னை தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டுடுவேன்னு சொல்லிட்டார். போய் பொழுதுக்கும் வரைஞ்சு பார்த்தான். ஏற்கனவே 3 நாள் வரைஞ்சு படத்தை விட இந்த படம் மோசமா இருந்தது. சாயங்காலம் போய் யமுனை நதிக்கரையோரம் தன்னுடைய காதலியோட உட்காந்துட்டு பேசினா, காதலி என்ன மன்னன் வரைஞ்சு கொடுத்து கேட்ட படம் என்னால வரைஞ்சு கொடுக்க முடியல, நாளைக்கு அந்த படத்தை நான் வரைஞ்சு கொடுக்கலாம், என்ன கொன்னுருவன்னு சொல்றார் அப்படின்னு சொன்ன அந்த காதலி சொன்னா, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஓவியன், உங்களாலயா படம் வரைஞ்சு கொடுக்க முடியல, நல்லா யோசிச்சு பாருங்க, நிச்சயமா உங்களால படம் வரைஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னான். அதுக்கு அந்த ஓவியன் சொன்னான், செத்து போனது ஷாஜகானுடைய மனைவி, அவனுக்கு துக்கமும் துயரமும் இருக்கும், அந்த துக்கம் எப்படி எனக்குள்ள வரும்? ஏன் காதலி அழகு காதலி, நீ பக்கம் இருக்கிற, எனக்கு ஒரு ஆனந்தமான ஓவியங்கள் தான் தோன்றுது, அழுகையான ஓவியம் தோன்றவே இல்லைன்னு சொன்னான். ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த காதலி, நிச்சயமா ஷாஜகான் விரும்புற படம் உங்களால நாளைக்கு வரைஞ்சு கொடுக்க முடியும், போங்க அப்படின்னு சொன்னான். வீடு திரும்பி வந்த அந்த ஓவியனுக்கு ஒரு சோக செய்தி வந்தது. அது உன்னுடைய காதலி யமுனை நதிக்கரையில் விழுந்து இறந்து விட்டாள் என்றதுதான். கேட்ட மறுகணமே துள்ளி குதித்தான். ஐயோ உனக்காக மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தேனே, என்னை விட்டு பிரிந்து விட்டாயா காதலி என்று கதறி எழுந்தான். என்ன மாதிரி நண்பர் இருந்தவன் சொன்னான், இன்னும் அழுதுட்டே இருந்தேன்னா உனக்காக நாளைக்கு நாங்க அழ வேண்டியது இருக்கும், போயிட்டு படம் வரைடான்னு சொன்னான். இரவோடு இரவா கதவை சாத்திக்கிட்டு தன்னுடைய காதலியோடு வாழ்ந்த அந்த குணநலன்களை எண்ணி எண்ணி பார்த்து ஒரு படத்தை வரைந்து மறுநாள் காலையில் போய், மன்னா படம். சபாஸ், இதுதான் நான் விரும்பிய படம், இதுதான் நான் ஏங்கிய படம், இதுதான் என்னோடு மும்தாஜ் வாழ்ந்து கொண்டிருந்த நினைவை சொல்லுகிற படம், உனக்கு என்ன வேணும் எடுத்து வாருங்கள் அப்படின்னு அந்த மன்னன் சொன்னான். அந்த ஓவியன் மெதுவாக அந்த மன்னிடம் சொன்னான், மன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் சாதாரண குடிசையில பிறந்த ஒரு ஏழையே, கோபுரத்தில் இருந்த அந்த பெண் காதலித்தாள் என்றால் என்னுடைய குணமும் எளிமையும் பாராட்டிதான், அவளே இல்லாத பொழுது இந்த பொன் பொருள் எனக்கு எதுவும் வேண்டா என்று சொல்லிவிட்டு யமுனை நதிக்கரையில் போய் இறந்து விட்டான். அந்த மன்னன் சொன்னியபடி வரைந்தான் படத்தை. அதெல்லாம் வரைஞ்ச படம். ஆனால் கடைசியாக அவன் வரைந்த படம் அதுதான் உண்மையிலேயே அவன் இதயத்தில் நிறைந்த படம், அதுதான் துயரம் நிறைந்த படம், துயரம் உறைந்த படம், காதல் அங்கே குடியிருந்த படம். இன்றைக்கு உலகில் பணத்திற்கு நினைவு சின்னம் இல்லை, அழகுக்கு நினைவு சின்னம் இல்லை. குணம் படைத்த அந்த தன்னுடைய மனைவி, தன்னிடமிருந்து குணத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருந்த மனைவிக்காகத்தான் தாஜ்மஹால் கட்டி இன்றைக்கும் லட்சோப லட்ச இதயம் படைத்த நண்பர்கள் ஓடோடி பார்க்கிறார்கள் என்றால், இந்த நாட்டில் உள்ள என் அருமை சகோதரிகள் அத்துணை பேரும் குணம் படைத்த ஆண்களைத்தான் விரும்புகிறார்கள். சென்னையில KK நகர்ல ஒரு மருத்துவமனை இருக்குது, அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுவாழ்வு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில என்ன கொண்டு போய், எனக்கு இடுப்பு வலிங்கிறதுனால எங்க அண்ணார் திருமால் சேர்த்திட்டாரு. எனக்கு தூக்கம் வரல, என்ன தவிர அங்க இருக்கிற எல்லா பெட்ல இருக்கிறவங்க படுக்க வெளிக்கு ஒண்ணுக்கெல்லாம் படுத்துட்டே போயிடுவாங்க. சரியா ராத்திரி 2 மணி நான் எழுந்து அப்படியே அந்த அறையோட போறேன். 21 வயது அந்த ஆணுக்கு இளநி வெட்டி வியாபாரம் பண்ணி வாழ்க்கை நடத்துறவன் ஒரு நாள் இளநி மரத்துல ஏறி இளநி தள்ளும் போது தவறி கீழே விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு போயிருது.
அந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞனுடைய மனைவி எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த இளைஞன் நெஞ்சி மீது ஏறி தன்னுடைய தலையை வைத்துக்கொண்டு ஐயோ ஐயோன்னு கோன்னு அழுகின்ற அந்த பெண்ணிடம் அந்த இளைஞன் சொன்னா, நான் இனிமே இடுப்புக்கு கீழே எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உனக்கு புருஷனா இருக்க முடியாதுன்னு சொல்றான். அந்த சகோதரி சொன்னால், நான் ஒண்டிருந்த கேட்ட அந்த செய்தி, இனிமே நீங்க எனக்கு புருஷனா இருக்காதீங்க, நீங்க எனக்கு பிள்ளையா இருங்க, நான் உனக்கு தாயா இருக்கிறேன்னு சொன்னா. சகோதரிகளே, நன்கு யோசிக்கணும். ஒரு இளமை உள்ள இளைஞனுடைய மனைவி, வாலிப பருவத்தில் இருக்கிறவள், தன்னுடைய கணவன் இடுப்பு ஒடிந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத இருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அவன் காட்டிய அன்புக்கும் பாசத்திற்கும் ஏங்கி கிடந்த அந்த சகோதரி, இறக்கின்ற வரை உன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு நான் தாயாக வாழ்கிறேன் என்று சொன்னாலே, அதுதான் இந்த இந்திய பண்பாடு. அந்த சகோதரிகள் தான் குணமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னுடைய சித்தி சென்னையில் ஒரு என்ஜினியரை கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. அந்த என்ஜினியரை கல்யாணம் பண்ணி வெறும் 3 வருஷம் தான் ஆச்சு. திடீர்னு அவர் ஸ்கூட்டர்ல போயிட்டு இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல. அங்க சென்னையிலிருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கான இதெல்லாம் செய்து எல்லா விஷயங்களும் முடிச்சு ஊருக்கு கொண்டு வந்துட்டோம், அரூருக்கு. அந்த பெண் கைக்குட்டியை தன்னுடைய முகத்துல வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனுடைய அந்த இறுதி சடங்கு வரை எனக்கு தெரிந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல. 6 மாசம் கழிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, ஏயம்மா இது சித்தப்பா செத்து போயிட்டாரா, ஏன் அழலன்னு கேட்டேன். நான் 3 வருஷமா அவனோடு நான் பட்ட துயரம், ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து என்ன உதைப்பான் பாரு. வெளியில தாண்டா நான் என்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண அப்பாவி மான் மாதிரி துடிச்சண்டா. அவன் செத்த நாள் எனக்கு நிம்மதி கிடைத்த நாள் அந்த பெண் சொன்னால. இங்க பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஆனால் குணமில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கட்டிய பொண்டாட்டி கூட அழலைங்க. ஞாயிற்றுக்கிழமை அரட்டை அரங்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. வந்து அரட்டை அரங்கம் முடிச்சிட்டு அரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறேன். போன் கால் வருது. டேய் என்னடா போன் பண்ண எடுக்கவே மாட்டடா, உங்க பெரியப்பா இறந்து போயிட்டாரான்னு சொன்னாங்க. நான் பஸ் விட்டு 9:15 நைட்டு 9:15 இறங்கி போய் வீட்டுக்கு சவமெல்லாம் அப்படி கெடுத்தி கிடக்குது. எங்க பெரியம்மா அப்படி அழுந்துட்டு இருக்கிறாங்க. கிராமத்துல பெரியாயான்னு சொல்லுவோம் நம்ம தர்மபுரியில. நான் போய் இப்படி இருக்கையில உட்கார்றேன். என்னை பார்த்த உடனே அந்த அம்மா, எப்பா குபேரா எங்க போனடா, 3 நாளைக்கு முன்ன கூட நான் உடம்புக்கு முடியாத படுத்துக்கிட்டேன், வீட்டுல ஒருவேளை கஞ்சி காசு அரிசி இல்ல, ஓடி கடனா 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து கொதிக்க வச்சு புள்ளா எளியா அப்படின்னு கால் மாட்டுல உட்காந்து என்ன எழுப்புனாரு. இனிமே என்ன யாருடா எழுப்ப போறான்னு கதறி எழுந்தா. நீங்க நல்லா பார்க்கணும், மாத்துக்கட்டுக்கு கூட யோசிக்க முடியாத ஒரு சேலையை வச்சிருக்கிற ஏழையான என்னுடைய பெரியாயா தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டான்னு 65 வயசுல வயித்தையும் வாயையும் அடிச்சுக்கிட்டு கதறி அழுந்தா பாருங்க. இங்க பணம் இல்ல, அழகு இல்ல, குணம் இருந்த ஒரே காரணத்தினால் கதறி எழுந்தாங்க. முதல்ல சொன்ன கதையில எல்லாம் பெண்கள் யோசிக்கணும். பணம் இருந்தது, படிப்பு இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாம் இருந்தது, இதயம் இல்ல. அந்த பெண் கண்ணீரங்க வெடிக்கல. ஆனா இந்த வயதான ஒரு தாய் தன்னுடைய கணவன் போன்ற அழுகுறாங்க. என்ன காரணம்? கரும்பு வெட்டினாதான் வாழ்க்கை. கரும்பை விட தன்னுடைய கணவன் கரும்பாக இனித்தான் என்ற காரணத்துக்காகத்தான் அந்த பெண் அரும்பாக அழுகின்றாள். ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய இதயத்தில் வாழ்ந்த கணவனை ஏந்தினாள் என்று சொன்னால், இங்கே குணம்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கும் என்பதற்கு குபேரன் சொன்னது அற்புதமான ஒரு கருத்து. வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம், கோபம், தாபம், இன்பம், துன்பம், இதெல்லாம் அவர் இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னாரா? இல்ல, உன் சார்பா நான் பேசிட்டேன், உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சவன் பேரு ஞானினா. அந்த ஞானியால கூட கண்டுபிடிக்க முடியாத ஆழ கடலை விட ஆழமா, ஆகாசத்தை விட ஒசரமா, மர்ம கோட்டையா புரியாத புதிரா இங்க இருக்காங்களே பொம்பளைங்க. அவங்க எதை விரும்புறாங்க, எதை வெறுக்கிறாங்க, எதை யோசிப்பாங்க, எதை யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏத்தபடி ஆமாசாமி போட்டு போற எங்களை மாதிரி ஆளுங்களா தாயா அவங்க விரும்புறாங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க, பணத்தை வச்சு பங்களா வாங்கலாம், பணத்தை வச்சு பட்டு சொக்கா வாங்கலாம், ஆனா பணத்தை வச்சு பொண்ணோட உண்மையான மனசை வாங்க முடியுமா? வாங்கவே முடியாதுங்க ஐயா. கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பையன் கூட காதலிச்சு ஓடி போறானா, அந்த இடத்துல பணம் கிடையாதுங்க ஐயா.
அந்த பொண்ணு அந்த பையன் ஒன்று எதிர்பார்த்துருக்கிறா, அது அங்கே கிடைச்சிருக்குது. பொறுக்கியா இருக்கான், மொல்ல மாதிரித்தனம் பண்றான், முடிச்ச வைக்கத்தனம் பண்றான், ரவுடியா இருக்கிறான், கேப் மாதிரியா இருக்கிறான். அதை கூட ஏத்துக்கிட்டு ஒரு பொண்ணு அந்த பையனை ஒரு குடும்பம் நடத்துதுன்னா அந்த இடத்துல குணம் கிடையாது. அந்த பொண்ணு ஏத்துக்கிட்ட ஒண்ணு அந்த இடத்துல இருக்குது. அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? பணத்தையும் குணத்தையும் தாண்டி அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு ஏற்றபடி வளைஞ்சு நெளிஞ்சு போறானே, ஆமாசாமி போட்டு போறானே, அதனால தாயா வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குது. ஒரு செடியை எடுத்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நட்டு வச்சோம் அப்படின்னா அது வேர் பிடிக்கிறதுக்கு பல மாசம் ஆகுது. ஒரு ஆத்து தண்ணியும் கடல் தண்ணியும் சேரணும்னா 6 மாசம் ஆகுது. ஆனா எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு பெண் 25 வருஷம் தாய் தந்தை அண்ணன் தம்பியோடு பழகி வரக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணை ஏற்றுக்கொண்டு புகுந்த வீட்டுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த வீட்டோட மாமியாரோட மாமனாரோட தங்கி உறவாடுறா அப்படின்னா அப்படி என்ன நம்பி வரக்கூடிய ஒரு ஜீவனுக்கு ஆமாசாமி போறதுல என்னையா தப்பு இருக்குது? காதலி கிட்டையும் மனைவி கிட்டையும் எவன் வாழ்க்கையில தோக்குறானோ அவன் தாங்க என் வாழ்க்கையில கடைசியில ஜெயிக்கிறான். நாங்கெல்லாம் வாழ்க்கையில கடைசியில ஜெயிக்கிறவங்க. வெளியிருந்து பாக்குறதுக்கு வேணா ஆமாசாமி போறவன் ஒரு கேவலமானவன், பொண்டாட்டி பேச்ச கேட்கிறவன், ஜால்ரா போடுறவன், தன்மானம் இல்லாதவன் தெரியலாம். ஆனா அப்படி கிடையாதுங்க. ஆமாசாமி போடுறவன் விட்டு கொடுக்க கூடியவன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் முடியவன், வாழ்க்கையை அனுசரிச்சு போறவன். நாணல் மட்டும் தாங்கயா காற்றாட்டு வெள்ளத்துக்கும் தென்றலுக்கும் புயலுக்கும் ஆடாம அசையாம சரியா இருக்கும். ஆமாசாமி போறாங்க. நாங்கெல்லாம் நாணல் மாதிரி வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போறதுக்கு விரும்புறோங்கய்யா. பாருங்க, ஒரு மனைவி சரியில்லாம சமைக்கிறான்னு வச்சுக்கோங்க, குணம் இருக்கிறவன் அந்த சாப்பிட்டு பார்ப்பான், சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவான். பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த சாப்பாடை சாப்பிடுவான், நல்லா இல்லைன்னா வேற இடத்துல போய் சாப்பிடுவான். ஆனா ஆமாசாமி போற ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? ரொம்ப பக்குவமா சாப்பிடுவான். ஒரு கவிஞன் அழகா எழுதான், என் மனைவி அரைத்த சட்னி கூட கற்புடையதான், என்னால் மட்டுமே தொட்டு சாப்பிட முடியுமே தவிர வேறு யாராலும் தொட்டு சாப்பிட முடியாது. மோசமான சட்னியை கூட பக்குவமா எடுத்து நாக்கில் நக்கிட்டு நாங்க சந்தோஷமா போற ஆளுங்கய்யா. கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயில ஒரு மனுஷனுக்கு ஆணவமும் கோபமும் அடங்கி போகணும் இறைவன் முன்னாடி. அதே மாதிரி வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனைவி கிட்டையும் ஆணவமும் கோபமும் அடங்கி போகணும். சில ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சொல்றதா வேந்த மந்திரம், மனைவி சொல்றதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆடவர்கள் பொண்டாட்டி பேச்ச கேட்காம ஃபைனான்ஸ் காசை போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு குடும்பத்தையே நடுத்தரவு கொண்டு வராங்க. யார் வந்து மனைவி பேச்ச கேட்டுட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில சிறக்கிறாங்க. அதனால இன்றைய பெண்கள் ஆமாசாமி போடுற ஆளுங்கதாயா விரும்புறாங்க.